தந்தை, மைந்தன், தூயாவியின் திருப்பெயருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளிலே காணொளி வாயிலாக இல்லத்திலிருந்து இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் நல்வாழ்த்துக்களை நாங்கள் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்ளுகின்றோம். நாம் அனைவரும் எழுந்து ஆண்டவரை தொழுவோமாக. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிட கடவோம் வாருங்கள். ஜெபம் செய்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஓய்வு நாளிற்கு ஆண்டவராக இருந்து எங்கள் வாழ்வனைத்திலும் எங்களுக்கு தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து எங்களை வழிநடத்துகிற அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் அதிகாலை பொழுதிற்காக நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். இம்மட்டுமாய் எங்கள் ஆண்டவர் எங்களை தாங்கி வழிநடத்தின தெய்வீக கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கின்றோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உம்முடைய நாமத்திலே ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடவும் தேவன் தந்திருக்கின்ற இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காணொலி வாயிலாக நடைபெறுகின்ற இந்த ஆராதனையிலே தேவனுடைய கிருபைகளும் இரக்கங்களும் உடன் இருக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இதிலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதி தருள வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறையின் வசனங்கள், சிந்திக்கின்ற தியான பகுதிகள், ஏறெடுக்கின்ற விண்ணப்பங்கள் அனைத்திற்கும் ஆண்டவர் செவிசாய்த்து எங்கள் ஒவ்வொருவரையும் அபிரிதமாய் ஆசீர்வதி தரல வேண்டும் என்று உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். துவக்கம் முதல் முடியும் மட்டும் தூய ஆவியானவருடைய அருள் பிரசன்னம் தொடர்ந்து எங்களோடு கூட இருந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பரமபிதாவே, ஆமேன். நாம் அனைவரும் இணைந்து 40வது ஞான பாடலை நாம் பாடுவோம். பழைய பாடல் புத்தகத்திலே 27வது பாடல். செல்வோம் யாம் கோயிலுக்கு ஓய்வு நாட்கள் தோறுமே, துதி செய்வோம் யாம் நன்றாய் ஓய்வு நாட்கள் தோறுமே என்கின்ற 40வது ஞான பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். செல்வோம் யாம் கோயிலுக்கு
நாம் அனைவரும் இணைந்து 2வது சங்கீதத்தை வாசிப்போம். இணைந்து வாசிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எறிந்து போடுவோம் என்றார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோடே பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன், என்னை கேளும். அப்பொழுது ஜாதிகள் உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இருப்புக்கோலால் அவர்களை நொறுக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். இப்போதும் ராஜாக்களே உணர்வடையுங்கள், பூமியின் நியாயாதிபதிகளே எச்சரிக்கையாயிருங்கள். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நற்கத்துடனே களி கூறுங்கள். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வாழ்விலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கடந்து சென்ற நாட்களிலே கடவுளை விட்டு தூரமாக சென்ற அனுபவங்களை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். வேதம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கின்றார். தலைகளை தாழ்த்தி நம்முடைய குற்றங்களை கடவுளுடைய சமூகத்திலே மனப்பூர்வமாக அறிக்கை செய்து விட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்வோமா? ஜெபம் செய்வோம். சீர்கேடன் நீசனும் நான், தேவாவும் வாக்கை நம்பி. சீர்கேடன் நீசனும் நான், பாவியாகவே வாரே, பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரே, பாவியாகவே வாரேன் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்திற்கு மனம் திரும்பி தங்கள் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் நமக்கு இறங்கி நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகளில் நம்மை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி நம்மை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம்.
உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட நாம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளுக்காக நன்றி பலிகளை ஏறெடுப்போம். ஆண்டவர் பெரியவர், இம்மட்டுமாக நம்மை வழிநடத்தி அவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இரக்கம் பாராட்டி இருக்கின்றார். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நோய் தொற்றின் அவல நிலைகளிலும் கூட கைவிடாத நேசர் இம்மட்டுமாய் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து நம்முடைய ஜீவனை மீட்டு கொண்டு ஆண்டவரே உமக்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லுகின்ற அளவிலே நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கின்றாரே, அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். பல்வேறு மக்கள் கலங்கி திகைத்து கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலும் தம்மை தேடுகிறவர்களுடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லுகிற வேத வசனத்தின்படி ஆண்டவரை தேடுகிறவர்களோடு ஆண்டவருடைய கிருபை மட்டுமாய் வழி நடத்துகின்ற கிருபைகளுக்காய் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இப்போது கர்த்தராகிய கிறிஸ்துநாதன் நமக்கு கற்பித்தந்த ஜெபத்தை தாழ்மையோடு கூட ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். இப்போது இந்த நாளிற்குரிய திருமறை பகுதியை வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பாடம் 2 கொரிந்தியர் வசனங்கள் 8 முதல் 14 முடிய. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 14 முடிய. சத்தியத்திற்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும். நாங்கள் பலவீனரும் நீங்கள் பலம் உள்ளவர்களுமாய் இருக்கையில் சந்தோஷப்படுகிறோம். நீங்கள் நற்சீர் பொருந்தும்படிக்கு விண்ணப்பம் பண்ணுகிறோம். ஆனதால் இடித்து போட வல்ல ஊன்றை கட்டவே கர்த்தர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி நான் உங்களிடத்தில் வந்திருக்கும்போது கண்டிதம் பண்ணாதபடிக்கு நான் தூரமாயிருந்து இவைகளை எழுதுகிறேன். கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லாரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமைக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். More power, more of you in my life. More love, more power, more of you in my life. And I will worship you with all of my heart. And I will worship you with all of my strength. And I will worship you. பிதாவாகிய கடவுளாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ஆற்றல் வழங்குகிற தூய ஆவியராலும்
உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மகிழ்ச்சியும் ஆசீர்வாதவுமான இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே காணொலி வழியாக நாம் இல்லங்களிலிருந்து ஆண்டவரை தொழுது கொள்ள கர்த்தர் தந்திருக்கின்ற வாய்ப்பிற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. நிச்சயமாக கடவுள் நம்மை எல்லா கொள்ளை நோய்க்கும் விலக்கி அற்புதமாக பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஆகவே நாம் ஸ்தோத்திர பலிகளை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏறெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நாளிலே உங்களோடு கடவுளுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி நாம் படிக்க கேட்ட 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொருள் we worship the triune God என்று சொல்கின்ற பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் மூவொரு கடவுளை வழிபடுவோம் என்று சொல்கின்ற பொருள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக திரித்துவம் என்ற வார்த்தை திருமறையில் எங்கும் குறிப்பிடப்படவில்லை. ஆனால் இதை கிறிஸ்தவ அனுபவம் என்று சொல்வார்கள். தெத்துல்லியான் என்று சொல்கின்ற அருட்தந்தை திரித்துவம் என்று சொல்கின்ற வார்த்தையை, ட்ரினிட்டி என்று சொல்கின்ற வார்த்தையை முதலாவது பயன்படுத்தினார். காரணம் என்னவென்றால், அந்த காலகட்டத்திலே ஏரியஸ் என்று சொல்கின்ற திருச்சபை தந்தை ஒருவர், இயேசு கிறிஸ்து சாதாரண ஒரு மனிதர், அவர் சிறப்புக்குரியவராக வாழ்ந்தார், ஆகவே அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கின்ற போதனையை மிக வலுவாக சமூகத்திலே பரப்பி கொண்டிருந்தார். ஆகவே அருட்தந்தையர்களெல்லாம் ஒன்றுபட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தூய ஆவியர் மூவரும் ஒரே தன்மை உடையவர்களாக செயல்படுகிறார்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக திரித்துவம், ட்ரினிட்டி என்று சொல்கின்ற வார்த்தையை பயன்படுத்தினார்கள். கிறிஸ்துவுக்கு பின் 325களிலே த கவுன்சில் ஆஃப் நைஸ் என்று சொல்கின்ற அந்த மாமன்றத்திலே இந்த கிறிஸ்துவனுடைய தெய்வீக தன்மையை உறுதிப்படுத்தும் வண்ணமாக நெசையா விசுவாச பிரமாணம் என்று சொல்கின்ற விசுவாச பிரமாணம் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். மூவொரு கடவுள் திருமறையிலே வெளிப்பட்டிருக்கின்ற சில பகுதிகளையும் நாம் திருமறையிலே காண முடியும். மத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களிலே டிவைன் பீயிங்ஸ் ஆர் 3 பர்சன்ஸ் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து யோர்தானிலே ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கடந்து செல்கின்ற பொழுதும், இவர் என்னுடைய நேச குமாரன் என்று சொல்லி இறைவன் பேசுவதும், தூய ஆவியானவர் புறாவடிவிலே அவர் மீது இறங்குவதையும் திருமறை நமக்கு சொல்கின்றது. அதே வண்ணமாக யோவான் 14வது அதிகாரம் 16வது வசனத்தை படித்து பார்க்கின்ற பொழுதும், இறைவனிடத்திலே இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கின்ற பொழுதும் ஆசீர்வாதங்களை பொழிகிறவரும் இன்னும் தூய ஆவியரால் ஆற்றல் படுத்தப்படுகின்றதையும் திருமறை நமக்கு சொல்கின்றது. அப்படியானால் இந்த ட்ரினிட்டி என்று சொல்கின்ற வார்த்தை மூவரும் ஒருவருக்கொருவர் சமமானவர்கள், இறைவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை வகுத்து குமாரன் இயேசு கிறிஸ்து அதை நிறைவேற்றி ஆவியானவர் ரட்சிப்பை மனித வாழ்வில் அதை வெளிப்படுத்துகின்றார் என்பதைத்தான் இந்த பகுதிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. பொதுவாக சாது சுந்தர் சிங் இந்த திரித்துவத்தை குறித்து சொல்கின்ற பொழுது இப்படி சொல்வார்: சூரியன், அதிலிருந்து வருகின்ற வெப்பம்,
ஒளி இவைகளை திரித்துவதற்கு ஒப்புமைப்படுத்துகின்றார். சூரியன் இறைவன் என்றும் அதிலிருந்து வருகின்ற ஒளி இயேசு கிறிஸ்து என்றும் அந்த ஒளியிலிருந்து வருகின்ற வெப்பம் தூய ஆவியர் என்று சொல்லியும் சாது சுந்தர் சிங் திருத்துவத்தை விளக்குகின்ற பொழுது இப்படி விளக்குகின்றார். மட்டுமல்ல, இன்னொரு இறையியல் வல்லுநர்கள் விளக்குகின்ற பொழுதும் இப்படி சொல்வார்கள். ஆண்டவர் தமது சாயலாக தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி இறை சாயலிலே மனிதனை படைத்தார். மனிதனிலே ஆவி, ஆத்துமா, சரீரம் இவைகள் உள்ளடங்கி இருக்கிறது. அப்படியானால் இதை படைத்த இறைவனிடத்திலும், அதாவது இறைவன், குமாரன், பரிசுத்தாவி என்னும் 3 நபர்கள் ஒன்றுபட்டு செயல்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். திரித்துவத்தை குறித்து, அதாவது இறைவனுடைய பண்புகளை மிக தெளிவாக திருமறை வெளிப்படுத்துகிறது. நித்தியமானவர், ஞானம் நிறைந்தவர், வல்லமை மிக்கவர், பரிசுத்தர், சர்வ வியாபி என்றெல்லாம் இறைவனுடைய பண்பு நலன்களை அல்லது திரித்துவத்தினுடைய பண்பு நலன்களை வெளிப்படுத்துவதை நாம் காணலாம். செயல்களை குறித்து பார்க்கின்ற பொழுதும் சிருஷ்டிப்பவர், ரட்சிப்பவர், பலப்படுத்துபவர், விடுதலை வழங்குபவர், போதிப்பவர் என்றெல்லாம் திருமறை நமக்கு சொல்கின்றது. யோவான் 17:12 நாம் படிக்கின்ற பொழுதும் நாம் ஒன்றாய் இருக்கிறது போல அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி என்று சொல்கின்ற பொழுதும், ஒன்றாய் இருப்பது என்று சொல்கின்ற பொழுதும் செயல்களிலே, கருத்து ஒற்றுமையிலே ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சீடர் கூட்டத்திற்கு அறிவுறுத்தப்படுவதை நாம் காணலாம். அப்படியானால் திரித்துவத்தை மூவொரு கடவுள் என்று சொல்லி திருமறை ஆழமாக நமக்கு சொல்கின்றது. 3 உண்மைகளை வேகமாக உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகின்றேன். முதலாவதாக, அதாவது த கிரேஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவரிலே வெளிப்பட்ட கிருபை திருமறையிலே அழகாக சொல்லப்படுகிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யமுள்ளவராயிருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானார் என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்கின்றது. அப்படியானால் கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை நாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக வேண்டும் என்பதைத்தான் அது உணர்த்தி நிற்கிறது. இன்னும் திருமறையை நாம் பார்க்கின்ற பொழுதும் கடவுளுடைய கிருபை சாத்தானை காலால் நசுக்கி போடுகின்ற கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் அவர் வருகையில் குற்றமற்றதாக காக்கக்கூடியது ஆண்டவருடைய கிருபை என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். மட்டுமல்ல, ரோமர் 3:24 சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்தும் தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அப்படியானால் இறை சாயலை இழந்த நமக்கு அவருடைய கிருபை நம்மை நீதிமான்களாக மாற்றச் செய்யக்கூடியது என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்கின்றது. ஆகவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து சொல்கின்ற பொழுதும் அவர் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இந்த உலகத்திலே கடந்து வந்தார் என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. அவருடைய கிருபை பலவீனத்திலே பலனாக விளங்கக்கூடிய கிருபை. இதைத்தான் பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகின்றார். அழிக்கத்தக்கதாக கிறிஸ்துவில் பிரசன்னமான கிருபை அது இன்றும் நம்மிடையே வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த கிருபை தகுதியற்றவர்களுக்கு தகுதிப்படுத்தக்கூடிய கிருபையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவேதான் த கிரேஸ் ஆஃப் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை என்று சொல்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. 2வதாக நாம் பார்க்கின்ற பொழுதும் 2 கொரிந்தியர் 13:14 த லவ் ஆஃப் காட் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது.
தேவனுடைய அன்பு என்று சொல்லி சுட்டி காட்டப்படுகிறது. இறை அன்பை இறைவன், அதாவது தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் என்பதை திருமறை நமக்கு மிக தெளிவாக சொல்கின்றது. ரோமர் 8வது அதிகாரம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை படித்து பார்க்கின்ற பொழுது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார் என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. அந்த அன்பு கிறிஸ்துவிலே பூரணப்பட்டு இருக்கிறது. மட்டுமல்ல, திருமறை சொல்கின்றது, தேவ அன்பு நம்மிடத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. கிறிஸ்துவிலே வெளிப்பட்ட அன்பு நம்மை வெட்கப்படுத்தாத அன்பு என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. மட்டுமல்ல, திருமறை சொல்கின்றது, அன்பு, அதாவது இம்மூன்றும் 1 கொரிந்தியர் 13:13 விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளிலே அன்பே பெரியது என்று சொல்லி திருமறை சொல்கின்றது. இன்னும் நாம் திருமறையை பார்க்கின்ற பொழுதும், திருமறையிலே நியாயசாஸ்திரி ஒருவன் வந்து அவரை சோதிக்கும்படி நியாயப்பிரமாணத்தில் எது முதன்மையானது என்று கேட்கின்றார். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி ஆண்டவர் குறிப்பிடுவதை நாம் காணலாம். அப்படியானால் இறைவனிலே நாம் எந்த அளவிற்கு அன்பு கொள்கிறோமோ அந்த அன்பு மனிதரிடத்திலே வெளிப்பட வேண்டும் என்பதை திருமறை சுட்டி காட்டுகின்றது. அதே வண்ணமாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு நம்மை, அதாவது விசுவாசத்திலே உறுதியாக நிலைக்க செய்யவும் கிரியை உடையவர்களாகவும் மாற்றக்கூடிய ஆற்றல் நிறைந்தது. அன்பு தேவனால் உண்டானது, அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று சொல்லியும் திருமறை சொல்கின்றது. மட்டுமல்ல, இந்த அன்பு நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராக வழிநடத்தக்கூடியது என்று சொல்லியும் திருமறை குறிப்பிடுகிறது. இந்த அன்பு இறைவனிலே அது பூரணப்பட்டிருக்கிறது என்று சொல்லி திருமறை நமக்கு சொல்கின்றது. ஆகவேதான் தேவனுடைய அன்பும் என்று சொல்லி குறிப்பிடப்படுவதை நாம் காணலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுதும் த ஃபெலோஷிப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. 2 கொரிந்தியர் 13:14 பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. ஐக்கியம் என்று சொல்கின்ற பொழுதும் தூய ஆவியருடைய பணியே ஐக்கியத்தை உருவாக்குவது என்பதை நாம் அறிவோம். ஆகவேதான் பிலிப்பியருக்கு எழுதுகின்ற நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்கின்ற பொழுதும் இந்த ஐக்கியம் எப்படி ஏற்படும் என்றால், அவனவன் தனக்கானவைகளல்ல பிறனுக்கானவைகளை நோக்குகின்ற பொழுதும் இந்த ஐக்கியம் உருவாகும் என்று சொல்லி குறிப்பிடுகின்றார். இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் திருச்சபையிலே அது நிறைவாக வெளிப்பட வேண்டும். அது எப்படி வெளிப்படும் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுதும் ஜெபத்தின் வாயிலாக அது வெளிப்படுகிறது. பிதாவை நோக்கி இயேசுவின் நாமத்தினாலே ஆவியின் பலத்தினாலே ஜெபிக்கிற பொழுதும் அந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படுகிறது. கடவுளுடைய திருவுள சித்தத்திற்கு கீழ்ப்படுகின்ற பொழுதும் நிச்சயமாக அந்த ஐக்கியம் உருவாகிறது. பிதாவின் சித்தத்திற்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கும் ஆவியானவருடைய சத்தத்திற்கும் நாம் கீழ்ப்படுகின்ற பொழுதும் அந்த ஐக்கியம் நம்மிலே மலர்கிறது. மட்டுமல்ல, அதாவது ஊழியம் செய்யவும், சர்வ் என்று சொல்கின்ற வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். பிதாவாகிய தேவனின் மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஆவியானவரின் பலத்தினால் நாம் இந்த சமூகத்திலே ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் நமக்கு சொல்கின்றது. அப்படியானால் நிச்சயமாக மூவொரு தன்மை கொண்ட கடவுளை இந்த 3 பண்புகளும் கிருபை, ஐக்கியம், அன்பு என்று சொல்கின்ற 3 பண்புகளையும் இந்த ட்ரினிட்டி என்று சொல்கின்ற வார்த்தை வெளிப்படுத்தி நிற்கிறது. எப்பொழுதெல்லாம் திருச்சபையிலே ஆசீர்வாதம் சொல்லப்படுகிறதோ,
இந்த 3 தன்மைகளையும் விசுவாசிகள் சீர்தூக்கி பார்க்கப்படவும் தொடர்ந்து அந்த 3 தன்மைகளையும் வாழ்விலே பிரதிபலித்து வாழ வேண்டும் என்பதையும் உணர்த்துகிறது. பால் திலிச் என்று சொல்கின்ற ஒரு தெய்வீக வல்லுனர் ஒருவர் இப்படி சொல்கின்றார். அதாவது மூவொரு தன்மையை தெய்வீக மறைப்பொருளாக அவர் வெளிப்படுத்துகின்றார். டிவைன் மிஸ்ட்ரி என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார். அப்படியானால் இந்த மிஸ்ட்ரியை அல்லது இந்த மறைப்பொருளை நாம் அன்பை வெளிப்படுத்துவதன் வாயிலாகவும் கிருபை நிறைந்தவர்களாக வாழ்வதனூடாகவும் ஐக்கியத்தை வெளிப்படுத்துவதனூடாகவும் காண முடியும். ஒரு வரலாற்று நிகழ்வினை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதாவது கடந்த வாரம் 24/5/2021 அன்று ஐடாஸ்கடர் அவர்களுடைய 61வது ஆண்டு நினைவு நாள் கொண்டாடப்பட்டது. ஒரு அமெரிக்கா பெண் தன்னுடைய பெற்றோரோடு வெல்லூர் பகுதியிலே விடுமுறை நாட்களை கழிப்பதற்கு கடந்து வருகின்றாள். அப்பொழுது தன்னுடைய தாய் சில அலுவல் நிமித்தமாக அமெரிக்காவுக்கு சென்றுவிட தன்னுடைய தந்தையோடு இல்லத்தில் இருக்கின்றாள். அன்று இரவு ஒரு பிராமணர் ஒருவர் தன்னுடைய மனைவி பிரசவ வலியால் துடித்து கொண்டிருக்கிறாள், அவளுக்கு பிரசவம் பார்க்க வேண்டும், அம்மாவை விடுங்கள் என்று கேட்டார். அப்பொழுது அந்த மிஷனரி சொல்கின்றார், அவர்கள் அமெரிக்காவுக்கு சென்று விட்டார்கள், நான் வரட்டுமா என்று கேட்டார். அது எங்களுடைய இதற்கு ஒவ்வாது, ஆண்கள் வரக்கூடாது என்றார்கள். மறுநாள் அந்த நிறைமாத கர்ப்பிணி பெண் பிணமாக தூக்கி கொண்டு வரப்படுவதை பார்க்கின்றாள் ஐடாஸ்கடர். அடுத்த 2 நாட்கள் கழித்து இதே போன்று இஸ்லாமிய நபர் ஒருவர் வந்து உதவி கேட்கின்றார். மீண்டும் இந்த பதில் தான் சொல்லப்பட்டது. மறுநாள் காலையிலே அந்த பெண்மணியும் பிணமாக தூக்கி கொண்டு செல்லப்படுவதை பார்க்கின்றாள். ஐடாஸ்கடர் தனக்குள்ளே தீர்மானம் எடுத்துக்கொள்கின்றாள், நான் சென்று மருத்துவ கல்வியை கற்று இந்த மக்களுக்கு சேவை செய்வேன் என்று சொல்கின்ற ஒரு உறுதிப்பாட்டோடு கடந்து வந்து ஆரம்பிக்கப்பட்ட மருத்துவமனைதான் வெல்லூர் மிஷன் ஹாஸ்பிட்டல் என்பதை நாம் அறிவோம். ஆம் அன்பானவர்களே, இந்த கொள்ளை நோயினுடைய அச்சுறுத்தல்கள் எங்கும் வியாபித்து கொண்டிருக்கின்ற இச்சூழலிலே கிறிஸ்தவம் சற்று சீர்தூக்கி பார்ப்பதற்கு அழைக்கப்படுகிறது. ஏதோ முடங்கி போய் நான் உண்டு என்னுடைய பாடு உண்டு என்று சொல்லி ஒதுங்கிக் கொள்ளாதபடிக்கு மக்களோடு இணைத்து கொள்ளவும் துன்புறுகின்ற மக்களோடு இணைத்து கொள்கின்ற பொழுதும் திரித்துவ கடவுள் மாட்சிமை அடைகிறார். அதிலே நம்முடைய பங்களிப்பு மிக தேவை என்பதை எதிர்பார்க்கிறார். அந்த உணர்வோடு நாம் சமூகத்திலே வாழ்வோம், செயல்படுவோம். இறைவன் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்ம ஒருவரையும் நல்வழிப்படுத்துவாராக. ஆமேன். அனைத்துலக விசுவாசிகளோடு ஒன்றிணைக்கும் வண்ணமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை எழுந்து அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியால் துப்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர்ந்து உயிர் தெழுந்தார். பரமண்டலத்துக்கு எழுந்தருளி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்தபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் செய்வோம். துதிப்பதற்கும் போற்றுவதற்கும் வணங்குவதற்கும் காரணராக இருக்கிற திரியேக கடவுளே, மாட்சிமை நிறைந்த இந்த ஆராதனை வேளைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய அன்பு அளவிட முடியாத அன்பு. நாங்கள் ஓடி ஒளிந்தாலும் எங்களை தேடி கண்டுபிடித்து மகனாக மகளாக தகுதிப்படுத்துகின்ற அன்பு.
அந்த அன்பினால் ஆட்கொள்ளப்பட்ட நாங்கள் உம்முடைய கிருபை நிறைந்த வசனங்களினால் நிரப்பப்பட்டு அன்பு உடையவர்களாக ஐக்கியம் உடையவர்களாக இருந்து ஆண்டவருக்கு நற்சான்று பகர நாதானீர் அனுகிரகம் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதியையும் சமாதானத்தையும் உலக நாடுகளுக்கு ஆண்டவர் தந்து உம்முடைய பிரசன்னத்தினால் உலக நாடுகளை ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்தியா தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். வேற்றுமையில் ஒற்றுமை நிறைந்த தேசம், பன்முகத்தன்மை சிதைவுபடாதபடிக்கு எல்லோருடைய உணர்வுகளும் மதிக்கப்படவும் ஆண்டவரால் நாங்கள் பாதுகாக்கப்படவும் கர்த்தர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக தமிழகத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நல்லாட்சியை தந்து தமிழகத்தை சிறந்த ஒரு மாநிலமாக மாற்றி கொண்டிருப்பதற்காகவும் அதற்காக அயராது உழைக்கின்ற தம்முடைய பிள்ளைகளுடைய உழைப்புகளை ஆண்டவர் ஆசீர்வதித்தருளும்படியாகவும் ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய மாவட்டத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலும் கொள்ளை நோயினால் அநேகர் தங்களுடைய அன்புக்குரியவர்களை இழந்து வேதனை உறுவதை நாங்கள் காண்கிறோம். இந்த கொள்ளை நோயினுடைய தீவிரம் எங்கும் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். ஆண்டவரே, பலவீனத்தோடு மருத்துவமனைகளிலே தீவிர சிகிச்சை பிரிவுகளிலே அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய படுக்கையின் அருகிலே கடந்து செல்லும்படியாகவும் சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி பரிபூர்ணமான சுகத்தை வழங்கி ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அதே வண்ணமாக குடும்பத்திலே பலவீனங்கள் தாக்கி சமூகத்தால் தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பாரங்களையும் கடவுளுடைய சமூகத்திலே வைத்து அமைதியோடும் சமாதானத்தோடும் வாழ ஆண்டவர் உதவி செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இன்னும் இந்த நோய் தொற்று தீவிரமடையாதபடிக்கு முற்றிலுமாக முடக்கப்படவும் நாங்கள் இயல்பு வாழ்வுக்கு கடந்து வந்து ஆண்டவரே உமக்கு மகிமையாக வாழக்கூடிய அனுகூலங்களை தந்து கர்த்தர் ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். விசேஷமாக எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இடத்திலே எங்களுடைய முன்னோர்கள் இப்படி ஒரு திருச்சபையை கண்ணீரோடு ஜெபித்து ஆரம்பிக்கவும் அநேக விசுவாச குடும்பங்கள் உம்மை நம்பி இறை சமூகத்திலே கடந்து வந்து பணிந்து கொள்ளவும் கடவுளுடைய நாமமே மேலான நாமம் என்பதை உணர்ந்து கொள்ளவும் ஆண்டவர் அருள் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி சொல்கின்றோம். காலா காலங்களிலே தந்து வருகின்ற தலைமைத்துவத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த நாட்களிலும் ஆண்டவரே, தலைமை பொறுப்பை ஏற்று செயல்படுகின்ற அருமையான செயற்குழுவிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை அவர்களுடைய குடும்பங்களை சமாதானத்தின் பாதைகளை கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அருட்பணியாளர்களுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் ஆலய பணியாளர்கள் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபையும் சமாதானமும் அன்பு குடும்பங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். கிளை சங்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த காணொலி வழியாக ஆண்டவருடைய நாமத்தை பாடல் வழியாக மகிமைப்படுத்துகின்ற பாடகர் குழுவிற்காக அதனுடைய பொறுப்பாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மகத்துவமான ஊழியத்தை தம்முடைய பிள்ளைகள் செய்கின்ற பொழுதும் கர்த்தர் பரலோகத்தின் நன்மைகளினால் அன்பு அருமையான பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அதே வண்ணமாக இந்த நிகழ்வுகளை ஆராதனையை ஒலி ஒளிவு பதிவு செய்கின்ற தம்முடைய மகனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தம்முடைய மகன் அவர்களுடைய குடும்பத்தை நம்முடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பொழிந்து கர்த்தர் மேன்மைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். விருத்தாப்பிய நிலைமையில் இருந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கனிவோடு பராமரிக்கப்படவும் இருக்கின்ற இடத்திலே சமாதானமாக இருக்கின்ற பொழுதும் தாங்களுக்கு சமாதானம் உண்டு என்று சொல்கின்ற உணர்வினை கர்த்தர் கொடுத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். அன்றாட கூலி தொழிலை எதிர்நோக்கி நிற்கிறவர்கள், விவசாயம் செய்கிறவர்கள், மிருக ஜீவன்களை வைத்து ஜீவனம் நடத்துகிறவர்கள், வாகனங்களை வைத்து பராமரித்து குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர்கள், கட்டிட தொழிலே ஈடுபடுகிறவர்கள்,
செங்கல் சூளை வைத்து இருப்பவர்கள், இன்னும் வியாபாரம் செய்கிறவர்கள், இன்னும் பல்வேறு தொழில் துறைகளிலே ஈடுபடுகிறவர்கள், தனியார் நிறுவனங்களிலும் அரசு துறைகளிலும் பணி செய்கிறவர்கள், கல்வி பணியிலே ஈடுபட்டிருப்போர், மருத்துவ பணியில் ஈடுபட்டிருப்போர், நாட்டை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட்டிருப்போர், சமூக பணி செய்கிறவர்கள், ஆன்மீக பணி செய்கிறவர்கள், அத்துணை பேரையும் ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் நிரப்பி ஆசீர்வதித்தருளவும், நாளும் பணி வாய்ப்பை கொடுத்து அவருடைய குடும்பங்களை தழைக்க செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். பணி நிமித்தமாக தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் வாழ்ந்து கடமைகளை செய்கின்ற அன்புக்குரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய தேச கரம் தம்முடைய பிள்ளைகளோடு இருந்து குடும்பங்களை சூழ்ந்து நல்ல செய்திகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல்வேறு தேவைகளோடு காத்திருக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பெற்று எதிர்நோக்கி நிற்கிறவர்கள், கர்ப்பத்தின் கனியை பெற்றுக்கொண்டவர்கள், புத்திர பாக்கியங்களுக்காக கடவுளுடைய சமூகத்தை நோக்கி ஜெபிப்பவர்கள், ஏற்ற துணைக்காக காத்திருப்பவர்கள், பணியிடங்களை எதிர்நோக்கி முயற்சி செய்கிறவர்கள், இன்னும் இந்த நாட்களிலும் +2 தேர்வை சந்திப்பதற்காக ஆயத்தப்படுகிறவர்கள், கல்லூரிகளிலே தேர்வை சந்தித்து கொண்டிருப்பவர்கள், இப்படி எல்லோருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லோருடைய வேண்டுதல்களையும் ஆண்டவர் அங்கீகரித்து மன விருப்பத்தின்படி தந்தருளி வெற்றியையும் மேன்மைகளையும் தந்து சிறப்பித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். சின்னம் சிறார்களையும் கண்ணின் கண்மணிகளைப் போல ஆண்டவர் பாதுகாத்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களை முற்றிலுமாக தம்முடைய திருக்கரங்களிலே தாழ்த்துகிறோம். பாடுகளும் உபத்திரவங்களும் வியாதிகளும் அழிந்த உலகத்திலே நாங்கள் கண்மலையாகி கிறிஸ்து நோக்கி பார்த்து முன்னேறி செல்லவும், கர்த்தருடைய கிருபையினால் நிலை நிற்கிறோம் என்று சொல்கிற விசுவாசத்தோடு பயணிக்கவும் அருள் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த வாரத்திலும் பிறந்த நாட்களை காண்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டி உம்முடைய அருட்கரத்தினால் அவர்களை ஆசீர்வதித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் தந்தையே. ஆமென். தேவன் தந்தையுக்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். விண்ணோர் மண்ணோர் கூட்டமாக பாடுவோம் சங்கீர்த்தனம். மீட்கப்பட்ட ஆசீர்வாதம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நின்று நிலவுவதாக.